வெல்கம் டு பேங்கர் ஜோன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அண்ட் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கங்க. இந்த கொஷினில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, ஃபைண்ட் தி டெம்பரேச்சர் இன் டிகிரிஸ் ஆன் தி ஃபஸ்ட் டே ஆஃப் தி வீக். அந்த வீக்கோட ஃபஸ்ட்டு டேவோட டெம்பரேச்சர் எவ்வளவு அப்படிங்கிறது தான் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, த ஆவரேஜ் டெம்பரேச்சர் ஆஃப் எ வில்லேஜ் ஃபார் தி first 4 days of a week was 43 degree. ஓகே, ஃபஸ்ட்டு 4 டேஸோட ஆவரேஜ் வந்து 43ங்கிறாங்க. ஓகே, ஃபஸ்ட் டே, செகண்ட் டே, தேர்ட் டே, ஃபோர்த் டே. ஓகேவா, இந்த 4 நாளோட ஆவரேஜ் வந்து 43. அப்போ டோட்டல் என்னவாக இருக்கும்? மொத்தம் 4 நாளுங்கிறாலும் நம்ம 4ஆல் மல்டிபிள் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? 172 கிடைக்கும். ஸோ 172 தான் வந்து பார்த்திங்கன்னா 4 நாளோட மொத்த டெம்பரேச்சர். ஓகே, அடுத்தது தி ஆவரேஜ் டெம்பரேச்சர் ஃபார் தி செகண்ட், தேர்ட், ஃபோர்த் அண்ட் ஃபிஃப்த் டே ஆஃப் தி வீக் வாஸ் 45 டிகிரி. ஓகே, செகண்டு, தேர்டு, ஃபோர்த்து, ஃபிஃப்த்து. ஓகேவா, இதனோட ஆவரேஜ் டெம்பரேச்சர் வந்து பார்த்திங்கன்னா 45. ஸோ டோட்டல் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்? ஸோ 4 டேஸ் இருக்கிறனால 4ஆல் மல்டிபிள் பண்ணால் நமக்கு வந்து செகண்டு, தேர்டு, ஃபோர்த்து, ஃபிஃப்த்து இதனோட டோட்டல் டெம்பரேச்சர் கிடைக்கும். ஸோ 45 × 4 எவ்வளவு? 180. ஓகே, நெக்ஸ்ட்டு பாயிண்ட்டு, இஃப் தி ரேஷியோ ஆஃப் தி டெம்பரேச்சர் ஆன் தி ஃபஸ்ட் டே டு தட் ஆன் தி ஃபிஃப்த் டே வாஸ் 6:7ங்கிறாங்க. ஓகே, ஃபஸ்ட்டு டே. ஓகேவா, ஃபஸ்ட்டு டேவோட டெம்பரேச்சருக்கும் ஃபிஃப்த்து டேவோட டெம்பரேச்சருக்கும் ரேஷியோ கொடுத்துருக்காங்க 6:7. ஓகே, ஸோ இதை நம்ம மைனஸ் பண்ணலாமா? இதை நம்ம மைனஸ் பண்ணோம்னா இதுலேயும் செகண்ட் டே, தேர்ட் டே, ஃபோர்த் டே இருக்குது. இதுலேயும் செகண்ட் டே, தேர்ட் டே, ஃபோர்த் டே இருக்குது. ஸோ ரெண்டும் பார்த்திங்கன்னா கேன்சல் ஆகிடுமா? ரிமைனிங் நமக்கு ஃபைனலாக என்ன வரும்? ஃபஸ்ட்டு டே மைனஸ் ஃபிஃப்த் டே ஈக்குவல் டு 172 மைனஸ் 180 மைனஸ் பண்ண நமக்கு என்ன கிடைக்கும்? 8 கிடைக்குமா? ஸோ ஃபஸ்ட்டு டேக்கும் ஃபிஃப்த் டேக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் வந்து 8. ஸோ இங்கே ரேஷியோவில் ஃபஸ்ட்டு டேவோட ரேஷியோக்கும் ஃபிஃப்த் டேவோட ரேஷியோ இருக்கிற டிஃப்ரென்ஸ் என்ன? 6 - 7 எவ்வளவு? 1 கிடைக்குமா? ஸோ 1 பார்ட் வந்து 8. இப்போ நம்ம கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? ஃபஸ்ட்டு டேவோட டெம்பரேச்சர் தான் கேட்டிருக்காங்க. அப்போ 6 பார்ட் தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். 6 பார்ட் என்னவாக இருக்கும்? 48 டிகிரி. ஓகே, இந்த கொஷினில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, வாட் ஃப்ராக்ஷன் ஆஃப் ஒர்க் வில் பி கம்ப்ளீட்டட் பை ஏ அண்ட் பி டுகெதர் இன் 6 days. ஏவும் பியும் சேர்ந்து 6 நாளில் எவ்வளோ ஃப்ராக்ஷன் ஆஃப் ஒர்க்கை முடிப்பாங்க அப்படிங்கிறது தான் கொஸ்டின். ஃபஸ்ட் பாயிண்ட்டு, எஃபிஷியன்சி ஆஃப் ஏ இஸ் 50% மோர் தென் தி எஃபிஷியன்சி ஆஃப் சிங்கிறாங்க. ஸோ ஏ சி. ஓகேவா, எஃபிஷியன்சி வந்து பார்த்திங்கன்னா சியை விட 50% மோர் தென்கிறாங்க ஏ. ஸோ இது 3, இது 2. நெக்ஸ்ட்டு, ஒயில் பி டுக் டபுள் டைம் ஆஸ் கம்பேர்டு டு ஏங்கிறாங்க. ஸோ பிக்கும் ஏக்கும் டைம் ரேஷியோ வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, ஏ வந்து 1 அப்படின்னா பி வந்து டபுளாக இருக்குங்கிறாங்க 2. இது டைம் ரேஷியோ. அப்போ எஃபிஷியன்சி ரேஷியோ என்னவாக இருக்கும்? இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் 1:2. ஓகேவா, இப்போ நம்ம எழுதியாச்சு. இப்போ இங்கே ஏ பி இருக்குது, இங்கே வந்து ஏ இருக்கா? ஸோ மெர்ஜ் பண்ணி எழுதலாமா? இங்கே நான் பி போட்டுக்கிறேன். ஓகேவா, எஃபிஷியன்சி வந்து பார்த்திங்கன்னா ஏவோட எஃபிஷியன்சி 2, 1. ஓகேவா, ஸோ இதை நம்ம மெர்ஜ் பண்ணலாமா? 3 × 2 எவ்வளவு? 6. 2 × 2 எவ்வளவு? 4. 3 × 1 எவ்வளவு? 3. ஓகேவா, ஸோ பி ஏ சி எஃபிஷியன்சி ரேஷியோ நமக்கு கிடச்சிருச்சு. அடுத்த பாயிண்ட்டு, பி அண்ட் சி டுகெதர் கேன் கம்ப்ளீட் தி ஒர்க் இன் 15 3/7 டேஸுங்கிறாங்க. ஸோ பியும் சியும் சேர்ந்து மொத்த ஒர்க்கை 15 3/7 டேஸில் முடிக்கிறாங்க. அப்போ நமக்கு பிசி இவங்க 2 பேர்த்தோட எஃபிஷியன்சி தெரியும், டேஸ் தெரியும். அப்போ நம்ம டோட்டல் ஒர்க் கண்டுபிடிக்க முடியுமா? கண்டுபிடிக்க முடியும்.
பி வந்து பார்த்திங்கன்னா எஃபிஷியன்சி வந்து பார்த்திங்கன்னா 3, சியோட எஃபிஷியன்சி 4. ஸோ 3 + 4 எவ்வளவு 7. ஓகே, இன்ட்டு டேஸ் எவ்வளவு 15. 3/7 நம்ம எப்படி எழுதலாம் 108/7 எழுதுவோம். ஸோ இதை நம்ம கேன்சல் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் 108ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா டோட்டல் ஒர்க். ஓகே, இங்கே கொஷின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ஏவும் பியும் சேர்ந்து 6 டேஸில் எவ்வளோ ஃப்ராக்ஷன் ஆஃப் ஒர்க்கை முடிக்கிறேன்னு கேட்குறாங்க. ஸோ ஏவோட எஃபிஷியன்சி 6, பியோட எஃபிஷியன்சி 3. ஓகேவா, 6 + 3 எவ்வளவு 9. 9 இன்ட்டு எத்தனை நாள் ஒர்க் பண்ணுறாங்க 6 டேஸ் ஒர்க் பண்ணுறாங்க. ஓகே, அப்போ இவங்க எவ்வளோ யூனிட் கம்ப்ளீட் பண்ணுவாங்க 54 யூனிட் கம்ப்ளீட் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ இவங்க கம்ப்ளீட் பண்ணது 54, டோட்டல் வந்து 108. ஸோ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் 1/2 ஃப்ராக்ஷன் ஆஃப் ஒர்க்கை வந்து முடிச்சிருக்காங்க, இல்லை 50% ஆஃப் ஒர்க்கை ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. ஓகே, இந்த கொஷினில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ஃபைண்ட் தி இனிஷியல் அமௌண்ட் இன்வெஸ்டட் பை பி. ஸோ பி வந்து இனிஷியலாக எவ்வளோ அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம இப்போ ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ இந்த கொஷினில் 3 பர்சன் வராங்க. யார் யார் பி, கியூ, ஆர். ஓகே, ஃபஸ்ட் பாயிண்ட்டு இதில் என்னென்னா ஆஃப்டர் 1 இயருக்கு அப்புறம் பிக்கும் ஆருக்கும் உண்டான ப்ராஃபிட் ரேஷியோ கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ஆஃப்டர் 1 இயர் அப்போ வந்து பார்த்திங்கன்னா மொத்த டியூரேஷன் வந்து 12 months தான். ஓகே, ஃபஸ்ட்டு பி ஸ்டார்டட் ஏ பிஸ்னஸ் வித் சம் இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறாங்க. ஸோ சம்முங்கும் போது நமக்கு தெரியாது, நாமளும் ஒரு வேல்யூ எக்ஸ்ன்னு அஸ்யூம் பண்ணிக்குவோம். ஓகே, அடுத்தது பி வந்து எங்கேயுமே வந்து இடையில போகலை, அதனால் வந்து பார்த்திங்கன்னா 12 monthsங்கிறனால நான் 12 அப்படியே புட் பண்ணிக்கிறேன். அடுத்தது ஆஃப்டர் 4 months ஆர் இன்வெஸ்டட் ₹1000 மோர் தென் பி. ஓகே, பியை விட 1000 rupees மோர் தெனாக வந்து ஆர் இன்வெஸ்ட் பண்ணுறாராமா. எக்ஸ் ப்ளஸ் 1000 மொத்த டியூரேஷன் 12 months. பட் இவன் ஜாயின் பண்ணது வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி 4 months கழிச்சுங்கிறாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா 12ல் 4 போய்ட்டு நமக்கு என்ன இருக்கும் 8 இருக்கும். ஓகே, அடுத்தது ஆஃப்டர் 6 months ஆஃப் ஸ்டார்ட் ஆஃப் தி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி 6 மாதம் கழிச்சு Q இன்வெஸ்டட் ₹500 மோர் தென் பி. ஸோ பியை விட 500 rupees மோர் தெனாக இன்வெஸ்ட் பண்ணுறாங்க பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி 6 மாதம் கழிச்சு. அப்போ இது எப்படி எழுதலாம் எக்ஸ் ப்ளஸ் 500 இன்ட்டு 6. அடுத்தது ஆஃப்டர் 1 இயர் கழிச்சு பிக்கும் ஆருக்கும் ப்ராஃபிட் ரேஷியோ கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இதை நம்ம இது ஈக்குவேட் பண்ணலாமா 12 இன்ட்டு எக்ஸு டிவைடட் பை 8 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 1000 ஈக்குவல் டு 3/4. ஸோ இதை கேன்சல் பண்ணால் 2 டைம், இதை கேன்சல் பண்ணால் 6. ஸோ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணி எதனா எழுதலாம் 6x ஈக்குவல் டு 3x ப்ளஸ் 3000. ஸோ இந்த 3 இந்தாண்டு வந்துச்சு அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும் 3x ஈக்குவல் டு 3000, x ஈக்குவல் டு 1000. ஸோ நம்ம வந்து இனிஷியலாக பி வந்து எவ்வளோ அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணான்னு தான் கேட்டிருக்காங்க. என்ன அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு எக்ஸ் அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. எக்ஸோட வேல்யூ என்ன 1000. ஸோ 1000 rupees தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா பி இனிஷியலாக இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டு. இன்கேஸ் Q கேட்டிருந்தாங்க அப்படின்னா 1000 + 500 எவ்வளவு 1500 வந்து Q இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. இன்கேஸ் ஆர் கேட்டிருந்தாங்க அப்படின்னா எக்ஸோட வேல்யூ 1000. ஸோ 1000 + 1000 எவ்வளவு 2000 வந்து பார்த்திங்கன்னா ஆர் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. ஓகே, இந்த செஷன் பிடிச்சிச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அண்ட் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்ச் அவர் வீடியோ.